குறிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு பல்வேறு திட்டங்கள் சார்ந்து மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய எண்ணம் எதில் அதிகம் கவனம் செலுத்துகிறது என்று சொன்னால் அது கல்வியிலும் சுகாதாரத்திலும் தான். அதனால தான் இன்றைக்கி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை பொறுத்தவரையும் கலெக்டர் சார் சொன்ன மாதிரி மோர் தென் இன்றைக்கி 52% நம்ம தாண்டி இருக்கோம். நேஷனல் ஆவரேஜே 29 இருக்கும்பொழுது நம்முடைய தமிழ்நாடு கிட்டத்தட்ட 52% பள்ளிக்கூடம் முடித்து கல்லூரிக்கு சேரக்கூடியவர்கள் அதிகம் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய அடித்தளம் தான். கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டமும் அது மாதிரி அமைந்திருக்குது. அதனால தான் நம்முடைய திட்டத்தை பார்த்து மற்ற மாநிலங்களும் இதுபோன்று நாமும் கல்வியில் நாம் இதுபோன்ற திட்டத்தை உருவாக்கலாம் என்று நினைக்கிறார்கள். உலகம் உங்கள் கையில் என்கின்ற இந்த திட்டம் என்பது இந்த மடிக்கணினி 10 லட்சம் பேருக்கு மடிக்கணினி வழங்கக்கூடியது அரசு கல்லூரி, அரசு உதவி பெறுகிற கல்லூரி இன்றைக்கு தனியார் கல்லூரி அளவுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது இந்த 10 லட்சம் மடிக்கணினியை ப்ரொக்யூர் பண்ணக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸ்பெஷல் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராம். யார் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலினுடைய கண்காணிப்பில் இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டு தான் இதை ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. இப்போ பேசின மாதிரி பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷனோடு நம்ம கொடுக்குறோம். கோபைலட்டும் அதில் இருக்கின்றது. ஸோ இங்கே வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் அதை முறையாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே டிகிரி முடிச்சதுக்கப்புறமேட்டு இன்றைக்கி ஒரு ஐடி கம்பெனி வேலை பார்த்தா கூட கம்பெனியில் போய் வேலை பார்க்கறத காட்டிலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இன்றைக்கி நிறையா இருக்காங்க. ஸோ ஒரு கம்ப்யூட்டர் இருந்ததுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி நீங்கள் ஆரம்பிக்கிற அளவிற்கு அந்த பொட்டன்ஷியல் உங்களுக்கு வந்துவிட வேண்டும். ஒரு சின்ன ஒரு ஆண்டர்ப்ரனராகவே நீங்கள் மாறக்கூடிய எண்ணமாகத்தான் அதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஸோ கல்வி என்பது புத்தகம் தாண்டி இப்போ இன்றைக்கி மடிக்கணினி இந்த கருவியின் மூலமாகவும் கல்வி நம்மளை வந்து சேர்கிறது என்று சொல்லும்போது அதை நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொடர்ந்து இது போன்ற பல்வேறு திட்டங்களை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் பள்ளி கல்வித்துறை சார்ந்து மட்டுமல்ல உயர்கல்வி சார்ந்தும் பல்வேறு திட்டங்களை நீங்கள் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஸோ நல்ல விதத்தில் இந்த மடிக்கணியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வருங்காலத்தில் வரக்கூடிய டெக்னாலஜி சார்ந்து இங்கே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா கவிஞர் சல்மா சொன்னமாக ஒரு அரசாங்கம் சார்ந்து நாங்கள் என்னென்னலாம் செய்திருக்கோம் நாங்கள் சொல்வதை காட்டிலும் தெரிந்திருக்கக்கூடிய டெக்னாலஜி மூலமாக நீங்களே அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. ஆக அதை முற்றிலும் மூலமாக தெரிந்து கொள்கின்ற ஒரு இளைய சமுதாயமாக வெல் இன்ஃபார்ம்டு இளைய சமுதாயமாக நீங்கள் மாறிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. அதற்கு இந்த மடிக்கணினி எல்லா விதத்திலும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.